சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிடெக் அண்ட் MBA 2025. முடிஞ்சா இந்த படத்தை நீ மிஸ் பண்றா பார்த்தலாம் அப்படின்ற மாதிரி, அப்படி மிஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு ஒரு படத்தோடைய ட்ரெய்லர் கட்டாக இருக்கட்டும், ட்ரீசராக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு விஷயம். எந்த த்ரில்லர் ஆனாலும் அது ஒரு பெரிய டாஸ்க். நிறைய விஷயம் சொல்ல முடியாது ட்ரெய்லர்ஸில், பட் ஆனாலும் எங்கேஜிங்காக இருக்கணும், ப்ளஸ் கியூரியாசிட்டி க்ரியேட் பண்ணும். ஸோ ஐ தேங்க் லோகேஷ், பிகாஸ் நீங்கள் உங்கள் எக்ஸைட்மெண்ட் பார்த்து ஐ எம் தேங்கிங் யூ ஆல்சோ. கதை கேட்கும்போது லைக் ஓகே ஒரு 10 minutes ஓகே. சி த்ரில்லர்ஸ் ஆனாவே யூ ஹேவ் திஸ் ஸ்டார்ட்லேருந்து ஒரு பேஸாக போவோம், வெயிட் பண்ணேன். ஆஃப்டர் 10 minutes நைட் ஐ திங்க் வி ஃபினிஷ் பை 1:45 to 2 o'clock. நான் அவ்வளோ எக்ஸாஸ்டாக இருந்தேன் ஷூட் பண்ணிவிட்டு. அந்த லாஸ்ட் மூமெண்ட் வென் யூ ஃபினிஷ் த ஸ்கிரிப்ட் ஐ ஸ்டூட் அப். சார் நான் என்ன பண்ணணும் சார் இந்த படத்துக்குன்னு சொன்னேன். அவர் எப்படி சொன்னாரோ, நான் ஷூட் பண்ணும்போது, நான் டப்பிங் பண்ணும்போது, படம் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது அப்படியே இருக்குது. நான் என் கெரியரில் நான் இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஃபிலிம் இப்படி ஒரு ப்ராப்பர் எக்ஸிக்யூஷன் படம் பண்ணது இதான் ஃபஸ்ட் டைம். சில எலிமெண்ட்ஸ்லாம் வச்சு பண்ணலாம், படத்தில் இருக்கிற சில எலிமெண்ட்ஸு அதை டிகோடுன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு படத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட் மேட்டர் இருக்கிற விஷயங்கள்லாம் உள்ள வச்சு பண்ணலான்னு அப்படி பண்ண டைட்டில் தான் அது. பட் இட்ஸ் ஆல் கனெக்டட் டு த ஃபிலிம். இப்போ திடீர்னு இந்த படம் பார்த்துட்டு இதோட இது மாதிரி ரெப்ளிகா மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும்? இல்லை, நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், அப்படி கமெண்ட் பாஸ் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக there is no reference for any other thrillers. படத்தில் ஒரு மேஜர் போர்ஷன் இருக்குது, ஒரு 30-40 minutes. I'll tell you, you have not seen in Indian cinema. ஓகே, அவ்வளோ ப்ரௌடாக சொல்கிறேன். சூப்பர். Because my director is confident. ஸோ 11 அப்படின்ற ஒரு படத்தோடைய டீசரும் பார்த்தேன், ட்ரெய்லரும் பார்த்தேன். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு கியூரியாசிட்டி பில்ட் பண்ணும்ல, ஆடியன்ஸை டீஸ் பண்ணும்ல. முடிஞ்சா இந்த படத்தை நீ மிஸ் பண்ணுறா பார்த்தலாம் அப்படின்ற மாதிரி, அப்படி மிஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு ஒரு படத்தோடைய ட்ரெய்லர் கட்டாக இருக்கட்டும், ட்ரீசராக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கும் போதே அதோடைய ஒரு ப்ளசன்ட் ஃபீல் இருக்கும். பரவாயில்லப்பா, இந்த படம் எப்படி இருந்தாலும் ஹிட் அப்படின்ற ஒரு சினிமா லவர்ஸ்க்கு ஒரு ஃபீல் கொடுக்கும்ல. அது மாதிரி எனக்கும் ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. லைக் படத்தில் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க, எல்லார்ட்டையும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறேன். அது மாதிரி டேரக்டர்கிட்ட போயிடுறேன். எப்படி பிரதர் இந்த ஐடியா, இந்த நாட் எப்படி அது உருவாச்சு? அது ஒரு கிரேசி தாட்டு தான். அது இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சும்மா யோசிச்சு அது வச்சு ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, கொலீக்ஸ் கிட்டலாம் சொல்லி, அவங்க நல்லாயிருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இதை வச்சு ஒரு லைன் பண்ணி பாரு. அப்புறம் ஒரு லைன் க்ரியேட் பண்ணி, அப்புறம் அதை டிஸ்கஸ் பண்ணி, ஓகே நான் ஒரு கதையோட ஸ்டோரி லைனாக ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணி பார்க்கலான்னு ஒர்க் பண்ணி பார்த்துட்டு, அது கதையாக பண்ணணுன்றதை விட பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலான்றது தான் ஐடியாவே இருந்துச்சு. பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அது எப்படி வருதுன்னு பார்ப்போம் கதையாக அப்படின்னு. ஸோ பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஸ்டில் ஐ டிஸ்கஸ் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் எல்லாருக்கிட்டையும். தே ஆல் கெட் எக்ஸைட்டட். ஸோ அவங்களோட எக்ஸைட்மெண்ட் ஓகே வில் ஒர்க் ஆன் ப்ராஜெக்ட் ஃபர்தர் ஒர்க் பண்ணலான்றதுக்கு அப்புறம் தான் இது கம்ப்ளீஷன் பண்ணோம். நவ் இட்ஸ் 11. சூப்பர். அதாவது இப்போ ஒரு கேஸ்ட் நம்ம அவங்களை சூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ரீசன் இருக்கும். இவங்க நம்ம கேஸ்ட் பண்ணலாம், அவங்களை கேஸ்ட் பண்ணலாம் அப்படின்போது, இப்போ இவங்கெல்லாம் கேஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் இருக்கா? இவங்ககிட்ட சொன்னீங்களா? எல்லாருக்கும் அவனை கேஸ்ட் பண்ணதுக்கும் ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்குது. நான் இப்போது ஐ ஹவ் டோல்ட் திஸ் பிஃபோர். நான் எழுதும் போது ரித்திகா மேம் தான் எழுதுனேன். ஓகே, திஸ் கேரக்டர் வில் பி ரித்திகா அப்படின்னு எழுதும் போது தான். சூப்பர். அது அவங்க கிட்டயுமே சொல்லியிருக்கேன் நான். இப்போ நவீன் அதுக்கப்புறம் நவீன் சாருக்கு இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் we are planning to do this film in தமிழ். ஸோ அப்போது we have approached few, அப்புறம் சில விஷயங்களால அது நடக்காமல் இருந்துச்சு. அப்புறம் இதை நாங்கள் நவீன் சாரை பற்றி ஒரு ஃப்ரெண்ட் மூலிமா we came to know. ஸோ அப்போ நவீன் சார்னு உள்ளே வரும்போது தான் இது தமிழ் தெலுங்கு பைலிங்குலாக மாறுது. ஸோ அப்போ அவர் இன்ஸ்பெக்டர் ரிஷி இங்கே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பேரில் தான் அவரை மெட் பண்ணி கதை சொன்னது. எனக்கு இவர்கிட்ட கதை சொல்லணும்னு என்கிட்ட சொன்னாங்க இல்லையா. ஸோ எனக்கு ஆல்ரெடி நவீன் சந்திரா சார் நல்லா தெரியும். நல்லா தெரிஞ்ச சென்ஸ்னா ஐம் ஃபாலோயிங் திஸ் ஃபிலிம்ஸ். எனக்கு நவீன் சந்திரா சார்னா யாரும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ என் கேரக்டருக்கு அவர் பயங்கர சூட்டபுளாக இருந்தார். ஸோ நான் அப்படி தான் அவர்கிட்ட கதையை சொன்னேன். ஸோ அப்புறம் நீங்கள் கதை கேட்டதுக்கப்புறம் அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். நரேஷன் கேட்டதுக்கப்புறம் என்ன யோசிச்சிங்க? சரி, ஃபஸ்ட்டு அவங்க எக்ஸைட்மெண்ட்டுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு ஒரு த்ரில்லர் படம் பண்ணும்போது நிறையா ஹுக் பாயிண்ட்ஸ் இருக்கும், நிறைய ஹைட் பண்ணுற திங்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஹைட் பண்ணிவிட்டு ஆடியன்ஸை தியேட்டருக்கு வர வைக்கணும். அட் த சேம் டைம் ஆடியன்ஸ்க்கு அந்த க்யூரியாசிட்டி, இந்த படத்தோட க்யூரியாசிட்டி காட்டணுன்னா ஒரு ட்ரைலரோ, ஒரு டீசரோ, ஒரு போஸ்டரோ பண்ணி தான் ஆகணும். பட் அதெல்லாம் தாண்டி படத்தில் இருக்க மெயின் க்ரக்ஸ், ட்விஸ்ட், அதெல்லாம்
அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரைலர் கட் பண்ணி ஒரு டீசர் கட் பண்ணி அந்த படத்தை ஆடியன்ஸ் கிட்டே காமிச்சு அது தேட்டருக்கு வர மாதிரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா த்ரில்லரில் யூ காண்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் ஹைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஐ அப்ரிஷியேட் லோகேஷ் ஃபார் தேட், பிகாஸ் அது ரொம்ப பெரிய டாஸ்க். ஒரு எந்த த்ரில்லர் ஆனாலும் அது ஒரு பெரிய டாஸ்க். பிகாஸ் நிறைய விஷயம் சொல்ல முடியாது ட்ரைலர்ஸில், பட் ஆனாலும் எங்கேஜிங்காக இருக்கணும், ப்ளஸ் கியூரியாசிட்டி க்ரியேட் பண்ணும். ஸோ ஐ தேங்க் லோகேஷ், பிகாஸ் நீங்கள் உங்கள் எக்ஸைட்மெண்ட் பார்த்து ஐ எம் தேங்கிங் யூ ஆல்சோ. ஓகே. அண்ட் கம்மிங் டு மை பார்ட், நான் வந்து இன்ஸ்பெக்டர் ரிஷி படத்தோட சீரீஸோட கிளைமேக்ஸ் ஷூட்டில் இருக்கேன். ஆல்மோஸ்ட் 32 hours கண்டினியூஸ் பேக் டு பேக் ஷூட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணும்போது அக்பர் சார் அந்த ப்ரொடக்ஷன்லேருந்து கால் வந்துச்சு. அக்பர் சார் சொன்னால் இப்படி கதை இருக்குது கேட்கணும்னு சொல்லி. எனக்கு இந்த படம் வந்தது விஜய்ன்னு சொல்லி அவரும் ஒரு ப்ரொடியூசர் தான். அவர் சஜஸ்ட் பண்ணார் அக்பர் சாருக்கு, லோகேஷ்க்கு. ஸோ அப்படி வந்துச்சு. பட் நான் வந்து ஆல்மோஸ்ட் 10:30 டைமில் நைட்டில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து கேட்டேன். கதை கேட்கும்போது லைக் ஓகே ஒரு 10 minutes ஓகே. சி த்ரில்லர்ஸ் ஆனாவே யூ ஹேவ் திஸ் ஸ்டார்ட்லேருந்து ஒரு பேஸாக போவோம், வெயிட் பண்ணேன். ஆஃப்டர் 10 minutes நைட் ஐ திங்க் வி ஃபினிஷ் பை 1:45 to 2 o'clock. 10 to 1:45 2 o'clock நரேஷன். நான் அவ்வளோ எக்ஸாஸ்டாக இருந்தேன் ஷூட் பண்ணிவிட்டு. பட் அந்த லாஸ்ட் மூமெண்ட் வென் யூ ஃபினிஷ் த ஸ்கிரிப்ட் ஐ ஸ்டூட் அப். சார் நான் என்ன பண்ணணும் சார் இந்த படத்துக்குன்னு சொன்னேன். வாட் யூ வாண்ட் மீ டு டூ? பிகாஸ் அவ்வளோ எங்கேஜிங்காக இருந்துச்சு. ஏன்னா அவர் சொல்லும்போது அவர் எப்படி சொன்னாரோ, நான் ஷூட் பண்ணும்போது, நான் டப்பிங் பண்ணும்போது, படம் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது அப்படியே இருக்குது. அண்ட் த பெஸ்ட் பார்ட் இஸ் he got a very good production house. For this kind of content film, you need a strong production house to believe the team. இப்போ டைரக்டர் ஆகட்டும், ஆர்டிஸ்ட் ஆகட்டும், எல்லாரும் பிலீவ் பண்ணுற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேணும். அண்ட் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ரொம்ப பர்டிகுலராக இருந்தாங்க. எப்படின்னா சப்போஸ் ஒரு 10th எக்ஸாம் இருக்குது. 10th எக்ஸாமுக்கு வந்து நம்ம 1 year ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ எக்ஸாம் வந்தப்போ நாங்கள் வந்து லைக் பேட் எங்கே இருக்குது, பென் எங்கே இருக்குது, பேக் எங்கே இருக்குது, ஹால் டிக்கெட் கிடச்சிது, அதெல்லாம் டென்ஷனில் இருக்கும். ஆமாம். பட் இந்த படத்துக்கு அப்படி இல்லை. எவ்ரி திங் வாஸ் செட். 51 daysக்கு வேண்டியது ஆல்மோஸ்ட் 5 months ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு, என்ன வந்தாலும் என்ன தடங்கள் வந்தாலும் இந்த ஷூட்டிங் பண்ணுற ப்ராசஸில் வி டிடன்ட் ஸ்டாப். ஓகே. ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டாங்க. ஓகே. அண்ட் ஆர்டிஸ்ட் டேட்ஸ், எல்லாரோட டேட்ஸ் ப்ராப்பராக, ஏன்னா ஒரு மிஸ்மேட்ச் இல்லாமல், யாருக்கும் ப்ராப்ளம் இல்லாத இந்த ப்ரொடக்ஷன் வந்து த வே தி டிசைன் த ப்ரொடக்ஷன் டிசைன் ஆஃப் திஸ் ஃபிலிம். நான் வந்து என் கெரியரில் நான் இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஃபிலிம் இப்படி ஒரு ப்ராப்பர் எக்ஸிக்யூஷன் படம் பண்ணது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஐ ஹேட்ஸ் ஆஃப் டு த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். வாட் இஃப் அதே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேற ஒரு படம் கேட்டால் கூட கண்ணை மூடிட்டு ஓகேன்ற மாதிரி இருப்பீங்க போல. இப்போ ஓகே. பட் அதான் லோகேஷ் போல ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ற ஒரு டைரக்டர் வேணும். அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்றது. பிகாஸ் ப்ரீ ப்ரொடக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹி வாஸ் ஆன் பார் வித் திஸ். ஓகே. திலீப்பண்ணா ராயனில் பார்த்து வெறுப்பாகி என்னடா அண்ணன் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு படத்துக்கும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரிமார்க்கபுளாக இருக்கும். அதுவும் இதில் பார்க்கும்போது அண்ணன் ஒரு வேளை நெகட்டிவ் சைடாக இருப்பாரோ, அண்ணன் இதெல்லாம் பாசிட்டிவாக தான் காட்டுறாங்க. ட்ரெயிலெல்லாம் வரும்போது 2 பேர் சேர்ந்து தான் அந்த கேஸை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை அண்ணன் தான் மெயின் கல்பிரேட்டாக இருப்பாரோ அப்படிலாம் தோண வைக்குது. ஒரு சின்ன பாட்டு நீ கேட்குறது மாதிரி, சாரி ஃபார் இன்டரப்ஷன். நீங்கள் கேட்ட செலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தீங்களா? நான் ரொம்ப 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 இந்த படத்துக்கு கஷ்டப்பட்டது அவர் கேரக்டருக்கு தான், திலீப் பண்ணதுக்கு. ஆமாம். அது வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 4 months ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 13 பேருக்கு மேலே ஐ ஹவ் நரேட்டட் தி ஸ்டோரி. ஓகே. ஃபார் த பர்டிகுலர் ரோலுக்கு அது இவர் எனக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்கு போல இருக்கு சீரியஸாகவே. ஏன்னா நாங்கள் ஒரு ஸ்டேஜ் மேலே ப்ரொடக்ஷனே ஃபிட்டு போயிட்டாங்க. என்னப்பா இந்த கேரக்டருக்கு சூட்டே ஆக மாட்டேங்கிறாங்க, வர மாட்டேங்கிறாங்க. இல்லை ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. ஒன்று எங்கள் சைடில் ஒரு ரீசன் இருக்கும், இல்லை அவங்க சைடில் சார் இது சார் அப்படி சொல்லுவோம். மேபி அவங்க சொன்னது காரணம் டேட்ஸ் இஷ்யூஸாக இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது அப்படி வச்சுக்கோங்களேன். அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் இருக்கு. கதைக்குள்ளேயுமே சில விஷயங்கள் இருக்கு. ஸோ அது மட்டும் எங்களுக்கு சூட்டே ஆகலாது. என்னதான் பண்றது, ஃப்ரெஷ் ஃபேஸ் போயிடலாமா அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு ஒரு பீரியட் மேலே. கடைசியா அன்னைக்கு திடீர்னு நம்ம கூகுளில் அடிப்போம்ல, தமிழ் கேரக்டர் ஆர்டிஸ்ட் போட்டு அடிச்சோம்னா போட்ட சரசரசரசன்னு ஒரு லிஸ்ட் வரும்ல. அப்போ எல்லாரையும் பிக் பண்ணிட்டே வரோம். நாங்கள் பிக் பண்ணிட்டு வந்து அதில் நாங்கள் ஆல்ரெடி பார்த்த லிஸ்ட்டு நிறைய இருக்கு. அப்போ பார்த்தா சாரோட ஃபோட்டோ ஒன்று வந்துச்சு. இப்போ இவர் எப்படிப்பா நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னு அவர் டப்புன்னு ஒரு ப்ரொடக்ஷன் ஃபோன் பண்ணி உடனே அவர் கேள்வி சொல்லி அப்போ ஒன்று ஆஃபீஸ் வந்தார். ஆஃபீஸ் வந்துட்டு நான் எல்லாருக்குமே என்னென்னா அவங்க பார்ட் மட்டும் சொல்ல மாட்டேன், யார் எந்த ஆர்டிஸ்ட் இருந்தாலுமே ஒரு ஃபுல் நொரேஷன் அவங்களுக்கு.
அவங்களுக்கு வேணாம் என்னோட போர்ஷன் மட்டும் சொல்லுங்கன்னா மட்டும்னா தான் அவங்க போர்ஷன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். மற்றபடி எல்லாருக்கும் ஃபுல் கதை சொல்லும். பிகாஸ் அவங்களோட பார்ட் இந்த கதைக்குள்ள என்னவா இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கணுன்றது. ஸோ அவருக்குமே தான் ஃபுல் கதை சொன்னேன். அவர் அப்பயே சார் நான் பண்ணுறேன் சார் அப்படின்ட்டார். நான் இதை பண்ணுறேன் சார் அப்படின்ட்டார். ஸோ அவர் கேரக்டர் அப்படி தான் அமைஞ்சிச்சு எங்களுக்கு. சூப்பர்ண்ணா. சொல்லுங்கண்ணா, உங்களை வலை வீசி தேடி அதில் அப்படியே கொத்தா மாட்டிருக்கீங்க, எப்படி இருந்தது? இல்லை, இந்த மாதிரி ஒன்று கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். இப்போ நிறைய ஸ்கோர் பண்ணுறதுக்கான இது ப்ளஸ் வந்து அந்த கேரக்டருக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன்லாம் நிறைய இது இருக்கும். இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் படம் அப்படின்னு போகும்போது நல்ல ஒரு என்கேஜிங்காக ஆடியன்ஸ் கூட நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவோம். அப்போ இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு அவரு தான் நம்ம தேங்க் பண்ணோம். ப்ளஸ் வந்து இந்த ப்ரொடக்ஷனில் நாங்கள் தேங்க் பண்ணோம். லிஸ்ட்டில் வந்துட்டார் எப்படியோ. இல்லை, அதுக்கேற்ற மாதிரி வந்து எல்லாமே இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். எதுவுமே சும்மா என்னதானா அப்படி ஒரு அங்கே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்றுமே இருக்காது. அங்கே வந்து பார்த்துக்கலாமே, அது பார்த்து எல்லாமே ப்ராப்பரான ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். கரெக்டாக சொன்னீங்க. ஓகே. அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நம்ம ஒரு ஈஸியாக போய் ரீச் ஆகிடும் ஆடியன்ஸ்க்கு. ப்ளஸ் வந்து கேரக்டரோட நிறைய நம்ம ட்ராவல் ஆகிறோம் சார் கூட. எல்லாமே இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியுது. நான் என்ன ஆமாம், லைட்டாக லீக் ஆனாலும் மொத்தமாக வந்துடும் அப்படின்ற மாதிரி. இல்லை எப்படின்னா, இப்போ ஒரு கேரக்டர் பண்ணும்போது லைக் ஒரு அப்ராணியான ஒரு முகத்தை காட்டினாலும் ஓகே ஏற்றுக்கிற மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி வெறுப்பான இது காட்டினாலும் கோவம் வர மாதிரி இருக்கு. எப்படி நான் செட் பண்றீங்க? இல்லை, டேரக்டருங்க தான். ஓகே, அது வடிவமைக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அவங்க இல்லைன்னா நம்ம எதுவுமே கிடையாது. அதில் நான் வந்து பியூர்லி நான் நம்புறேன். நான் இந்த படத்தில் எப்படின்னா 11 இந்த படத்துலையும் அவர் தான். ஆமாம் ஆமாம், சூப்பர். ஸோ இவ்வளோ நேரமா இன்டர்வியூல வந்து ரொம்ப சைலண்டாக இருந்து ரித்விகா அவங்க தான். ஸோ ஒருவேளை படத்துலையும் ஏன்னா படத்துலையும் சைலண்ட் கில்லராக இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் வருது. ஒரு டாக் காணும்னு சொல்லி கேஸ் கொடுக்க வருவாங்க. அதுதான் ட்விஸ்ட் நடக்குமோ அப்படின்றது, ஒரு திருப்பு முனையும் அமையுமோ அப்படின்றது எங்களுக்கு ஒரு யூகிக்க முடியுது. சொல்லுங்க. Before she starts, I want to tell one word about her. Excellent actor, in IQ level and her memory. See, we did Telugu and Tamil. Now I was shocked while I was working with her. Okay. An amazing performance. Finest artist I have worked with. Sorry, please continue. Thank you. இது மாதிரி நம்ம பாராட்டும் போது நம்ம டைம் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். Now I'm telling it from my heart because நான் நடிக்கும்போது அவங்க கண்ணில் வச்சு தான் I was performing. I could feel her inner feeling, what is going through with the character. I liked very much to work with. சூப்பர், செம. லைக் இந்த மாதிரி மொமெண்ட்லாம் அங்கே ஷேர் பண்ணிருக்காரா ஷூட்டிங் ஸ்பாட்ல, இல்லை இங்கே தான் அந்த மாதிரி இன்டர்வியூ டைம்ல? இல்ல அங்கேயே ஷார்ட் முடிஞ்சோடனே சொல்லிடுவாரு. ஓகே. ஸோ இப்போ சைமல்டேனியஸாக ஷூட் பண்ணும்போது தெலுங்கு அந்த டைலாக்ஸ் எல்லாம் பயாட் பண்ணி நின்று பேசுறது தெலுங்கு முன்னாடி கற்றுக்கிட்டீங்களா இல்லை அப்பெல்லாம் இல்லை இந்த இதெல்லாம் ஷூட்டில் தான்? அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சீன் பேப்பர் வாங்கி அப்பதான் பார்க்குறேன் தெலுங்கு. half of page 1 page dialogue எல்லாம் தெலுங்குல அப்படி சொல்லிடுறாங்க. அடடடடா, கேட்ஸ் ஒரு ஓப்பனிங் முன்னாடியே சொல்லிட்டாங்க தெலுங்கு தமிழ்ல எடுக்க போறோம்னு. நாங்க என்ன பண்ணிட்டோம், தெலுங்கு டயலாக் மட்டும் இந்த தமிழ் ஆர்டிஸ்ட் வாங்கிட்டோம் முன்னாடியே. தமிழ் வந்து தமிழ் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே அவங்களோட தெலுங்கு டைலாக்ஸ் 1 week பிஃபோர் வந்து டைலாக் சீன் என்ன சீனோ டைலாக்கோ அது போயிடும். நம்ம தெலுங்கு ஆர்டிஸ்ட்டுக்கு தமிழ் டைலாக்ஸ் போயிடும். ஸோ ப்ரிப்பேர்டாக தான் வந்தாங்க. அதான் சொன்ன மாதிரி நீங்கள் தான் முன்னாடியே ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பேக்டாக இருக்கனால எல்லாமே. ஆமாம், என்ன பிகாஸ் வி நோ இப்போ திடீர்னு ஒருத்தவங்க வந்து ஸ்பாட்டில் நீங்கள் தெலுங்கு பேசுங்க அப்படின்னா அவங்க எப்படி பேசுவாங்க? ப்ராம்ப்டிங்கும் எடுக்க முடியாது. ஸோ டெஃபினெட்லி அவங்களுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் தேவைப்பட்டுச்சு. கண்டிப்பாக ஒரு எல்லாருக்குமே 10 days முன்னாடி போயிடுச்சு. எல்லாம் ப்ரிப்பேர்டாக வந்தாங்க. பட் ஸ்டில் இட்ஸ் டஃப். நீங்க என்னதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலுமே இவங்களுக்கு டஃப்பா தெரியல. ஐ திங்க் மற்ற ஆக்டர்ஸ் எல்லாரும் கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு. ஐ டிடன்ட் ஃபீல் she felt tough. It's my thing because I was observing ஒரு ஆக்டரை வந்து இன்னொரு ஆக்டர் அவங்க how they process பண்றது நாங்க பார்ப்போம் இல்லையா. I think we have taken more time because she should talk, but my excitement towards her work is this, that she is very professional. அவங்க எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நாங்கள் இந்த படம் நமக்கு தமிழ் டப்பிங்லாம் முடிச்சுட்டு, இங்கே தமிழ் டப்பிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இவென்ட் டு ஹைதராபாத் தெலுங்கு டப் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இவங்க கேரக்டருக்கு தெலுங்கு பேச ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு டேட் அவங்க வந்து 1 day சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இப்போ எவ்வளோ ஃபுட்டேஜ் எவ்வளோன்னு கேட்டாங்க. எவ்வளோ ஃபுட்டேஜ்னு சொன்னோம். அப்போ எங்களுக்கு ஒரு நாள் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லுங்கள். ஃபைன் அப்படின்னு வந்தாச்சு. அவங்க வந்து ஒரு 2-3 சீன் பார்த்தாங்க இவங்களோட கேரக்டர்ஸ் பார்த்து, நான் ஆஃப் டேல முடிச்சிடறேன் அப்படின்னாங்க. ஓகே. அப்போ நாங்கள் கேட்டோம் 1 day கேட்டீங்க. இல்லை யூஸ்வலாக எங்களுக்கு வந்து லிப்ஸிங்க் இருக்காது, சரியா பேச மாட்டாங்க, அதனால எங்களுக்கு டைம் எடுக்கும். இவங்க பர்ஃபெக்டாக லிப்ஸிங் கொடுத்துருக்காங்க, எனக்கு டைம் பிரச்சனையே இருக்காது, எனக்கு அழகாக உட்காருது எல்லாமே. ஐ வில் டூ இட் இன் half a day சொல்லி half a day முடிச்சு போயிட்டாங்க அவங்க.
அப்ப தலைவி இஸ் கோயிங் டு தெலுங்கு Yeah, she is debuting in கண்டிப்பா இந்த Telugu. படத்து மூலமா எனக்கு வந்து தெலுங்குல வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும்னு இல்ல, நான் கண்டிப்பா நிஜமாவே நான் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் எனக்கு வரும்போது ஆல்ரெடி ஏஆர் என்டர்டைன்மெண்ட்ல சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்துல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிதான் வந்து என்னை அப்ரோச் பண்ணாங்க. லோகேஷ்க்கு ஃபோன் பண்ணி இந்த நெரேஷன் சொல்லும் போதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் பார்க்கும்போதே நம்மளுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் நம்ம நடிக்கிறோம் அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி படம்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நடிக்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு வரும்போது கண்டிப்பாக பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லி. இந்த நெரேஷன் எப்படின்னா, இந்த கதையோட நெரேஷன் எப்படின்னா, நம்மளது மட்டும் இப்போ என்னோட கேரக்டர் மட்டும் நெரேட் பண்ண முடியாது. எல்லாருதுமே சேர்ந்து எல்லாருக்கிட்டையுமே. ஓகே. ஸோ லோகேஷ் வந்து அவ்வளோ பொறுமையாக எல்லா சின்ன சின்ன கேரக்டர்ஸாக இருந்தாலும் சரி, மெயின் கேரக்டர்ஸ் எல்லார்ட்டையுமே இந்த கதையோட அந்த நாட் எல்லாமே உட்காந்து பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாதான் எங்களுக்கு புரியும். ஸோ அந்த அளவுக்கு அவர் நெரேஷன் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடக்கூடாது, இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு தான் பண்ணேன். அப்புறம் தெலுங்கு லான்ச் ஃபர்ஸ்ட் டைம் நான் தெலுங்குல வேற பண்றேன்னா, டப் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்ல மேம், தமிழ்லயும் எடுக்க போறோம், தெலுங்குலயும் எடுக்க போறோம். அது ஒரு சேலஞ்சிங்கா இருந்தது எனக்கு. சூப்பருங்க. ஸோ இப்போ 11 அப்படின்ற ஒரு படத்தோட டைட்டில் கேட்கும்போது சம் ஆஃப் தி அதர் வே இட் இஸ் கனெக்டட் டு தி ஃபிலிம் அப்படின்றத நாங்கள் யூகிக்க முடியுது. ஸோ அந்த 11 அந்த ஸ்கிராட்ச் இதெல்லாம் அது என்ன மீன் பண்றீங்க? இல்லை ஏதாவது 11ஆம் தேதி பிறந்தவங்களை போட்டு தள்ளுறதா? இல்லை நிறைய பேர் கேட்குறாங்க 11 ஏன்னா 11 நம்ம நிறைய இடத்துக்கு இல்லை மந்த் சொல்லுவாங்க, சில பேர் டேஸ் சொல்லுவாங்க, சில பேர் டைம் அது 11 o'clock நடக்குதாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நல்லா தான் இருக்கு எல்லாமே 11 நல்லா தானே கேட்கறதுக்கு. நல்லா இல்ல ஓகே, அதை தாண்டி ஒன்று இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கு. ஆமா. அப்போ அந்த ஃபாண்ட்லையும் பார்க்கும்போது நிறைய எங்களுக்கு இடன் டீடைல்ஸ் இருக்கு, காரு ஃப்ளேமு இப்படிலாம் இருக்கும்போது என்ன சொல்ல வரீங்க? என்னதான் சொல்ல வரீங்க இந்த இன்டர்வியூல? இந்த டைட்டில் டிசைன் பண்ணும்போது ஓகே, நம்ம நிறைய டைட்டில் டிசைன் பண்ணி பார்ப்போம் இல்லையா? ஸோ அப்போ வந்து வெறும் இந்த ஃபாண்ட்டை வச்சு we have designed the title. அப்போது எனக்கு ஒரு பேக் ஃபீலே வரல, ஒரு பவர் பேக் மாதிரி ஒரு ஃபீல் வரல. ஸோ அப்போது சில எலிமெண்ட்ஸ்லாம் வச்சு பண்ணலாம், படத்தில் இருக்கிற சில எலிமெண்ட்ஸு அதை வந்து டிகோடுன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு படத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட் மேட்ரு இருக்கிற விஷயங்கள்லாம் உள்ள வச்சு பண்ணலான்னு அப்படி பண்ண டைட்டில் தான் அது. பட் இட்ஸ் ஆல் கனெக்டட் டு த ஃபிலிம். ஓகே, நீங்கள் அதில் டைட்டில் பார்க்குற எல்லாமே இட்ஸ் கனெக்டட் டு த ஃபிலிம். நான் இப்போ எனக்கு ஏதாவது டேரக்டர்ஸை சொல்ல மாட்டாரு, உங்ககிட்ட கேட்டுறேன். அவர் நரேட் பண்ணும்போது அந்த சீரியல் கில்லர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தான் கொலை பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாரு. அது என்ன விஷயத்துக்காக? நான் கூட தப்பித்தவர் சொல்லுங்க, அவங்க 3 பேர் சொல்ல மாட்டாங்க. அது இல்ல, ஆக்சுவலி உங்களோட யூகம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒன்னு வந்து கெஸ் பண்ணிட்டே வரீங்கல்ல, அது எங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகே, அப்ப கனெக்ட் பண்ற படத்தோட அப்படி இருக்கு. தட் இஸ் அதுதான் த்ரில்லரோட. இல்ல, நீங்க 11 ஒன்னு நீங்க 11 நிறைய கனெக்ட் பண்றீங்களா, இதுவா இருக்கு. அதுதான் இந்த டைட்டில் வைக்கிறதுக்கு காரணமே. ஓகே, இந்த 11றது ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணணும் தான். அந்த ஸ்கிராட்ச்ல இருந்து பார்க்கும்போது வந்து ஒன்று தோணுது. அதே மாதிரி அந்த முகமூடி. சார், உங்களுக்கு நான் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். சூப்பர், சொல்லுங்க. 11 படத்துல 11 லேயர்ஸ் இருக்கும். 11 லேயர்ஸ் இருக்குமா? 11 லேயர்ஸா? இப்போ இதுதான் குழப்பம் எனக்கு. இல்ல, இப்போ அவரு அது அப்ப நீங்க கண்டுபிடிப்பீங்க, கண்டுபிடிக்க மாட்டீங்களா கடைசியில? இன்ஸ்பெக்டர் ட்ரெய்லர்ல எண்ட் ஷாட்ல நீங்க பாத்தீங்க இல்லையா? ஆமா, ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணுவீங்க. பட் அது யாருன்றது அங்க வந்து பாத்துக்கலான்றீங்க. இல்ல, திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கியூரியாசிட்டியை பில்ட் பண்ணும்போது திடீர்னு ஒரு கன் ஷாட் வரும், புல்லட் ஃபயர் வந்து டக்குன்னு கட் பண்ணி ரிட்டர்ன் டைரக்டர் போய் லொகேஷன் போட்டு முடிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும்? நான் காமிச்சிட்டீங்க யாருன்னு காமிச்சிட்டேன். சீக்வல் வரும், அப்படியே ஏதாவது இருக்கா? அது நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க. படம் சீக்வலா இல்ல இது ப்ரீக்வல்ல இருந்து வருதா அப்படின்றதெல்லாம் நீங்க அதுல தான் பார்க்கணும். என்னென்னமோ இருக்கே. பரவாயில்ல, லைக் நிறைய இந்த மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லர்னா நிறைய லைக் படங்கள் வந்திருக்கும். இப்போ திடீர்னு இந்த படம் பார்த்துட்டு இது மாதிரி ரெப்ளிகா மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும்? இல்ல, நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன், அப்படி கமெண்ட் பாஸ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா there is no reference for any other thrillers. கண்டிப்பா. ஏன்னா நாங்களும் இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல நிறைய பிளேஸ்ல த்ரில்லர்ஸ் நிறைய இருக்கு. நான் ஒரு த்ரில்லரும் விடல. ஓகே, பட் அதை தாண்டி நான் இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் நான் யோசிச்சிருக்கேன், இது பண்ணலான்னு யோசிச்சு அண்ட் வி ஆர் ஃபினிஷ்ட் இட்னா கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அண்ட் படத்தில் ஒரு மேஜர் போர்ஷன் இருக்குது, ஒரு 30-40 minutes. I'll tell you, you have not seen in Indian cinema. ஓகே, அவ்வளோ ப்ரௌடாக சொல்கிறேன். சூப்பர். பிகாஸ் மை டைரக்டர்ஸ் கான்ஃபிடென்ட் வாட் ஹி ஹாஸ் எக்ஸிக்யூட். ஒரு யூனிக் திங் ஒன்று பண்ணிச்சிருக்காரு. அது யாரும் கெஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு போஸ்டரில் நிறையா ஹிண்ட்ஸ் இருக்குது, நிறையா டீகோட் பண்ணுறதுக்கு விஷயம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஏன்னா ஒரு த்ரில்லர்னா அதுக்கு வேண்டியது ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு. இஃப் யூ சி த போஸ்டர் டிசைனிங் ஆல்சோ லோகேஷ் ஹேஸ் ஒர்க்ட் வெரி குட். ரொம்ப நல்லா டீட்டெயிலிங்காக ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த கியூரியாசிட்டிக்காக. பட் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்து தியேட்டருக்குள்ளே போனதுக்கப்புறம் யூ வில் சீ another thing which will make you very emotional. நிறைய கனெக்ஷன் இருக்கும் போல இது படம் பார்க்க வரும்போது. சிறப்பு. இது ரொம்ப ஜாஸ்தி நினைக்கிறேன் சொன்னது.
இன்னும் சொல்லலை அண்ணா இன்னும் சொல்லலை அப்படின்ற மாதிரி. இல்லை நீங்கள் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு எது பிடிச்சது? எல்லாமே நல்லா இருக்கும் படம். என்னன்னா எனக்கு ஸ்க்ரீன் பிளே ரொம்ப பிடிச்சது. ஸ்க்ரீன் பே ரொம்ப ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் ஆமா, கலர் கிரேடிங் அது எல்லாமே like எங்க டிஓபி கார்த்திக் கண்டிப்பா சொல்லணும் அவரை பத்தி. கார்த்திக் இப்போ அவர் பேரு நாங்க தான் சொல்றோம் இல்லையா, ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அவன் பேர் எல்லாருமே சொல்லுவாங்க. சூப்பர். ஏன்னா நாங்க ஸ்பாட்லயே பார்ப்போம் ஒரு ஷார்ட் ஒரு எடுக்கும்போது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், செம்மையா பண்ணியிருக்காரு. அங்கேயே எங்களுக்கு வந்து டெக்னிக்கலா செம ஸ்ட்ராங்கா இருக்கு படம். அவர் மேக்ஸிமம் கேமரா கூடவே இருந்தா சூப்பரா இருக்கும். ஓகே, அவர் கேமராக்கு இப்படி வெளில வந்துட்டு அப்படி இப்படி சுத்திட்டே இருப்பாரு. பட் வென் ஹி கம்ஸ் பேக் டு கேமரா, இவங்க ரெண்டு பேரும் ஐ டோன்ட் நோ லைக் போன ஜென்மத்துல லவர்ஸா இருந்தாங்களா ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாங்களோ தெரியாது. பிகாஸ் சி யூஸ்வலி டைரக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் தே ஷுட் ஒருத்தருக்கு ஒருத்தரை நேரில் நின்று இப்படி பண்ணலாமா ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஓகேடா ஓகேடா அவ்வளோதான், ஜஸ்ட் ஓகேடா Eye to eye. ஐ டு ஐ. eye to eye. பிகாஸ் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி. ஓ யா, தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். யா, நான் அசோசியேட்டடாக சுந்தர்சி சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது ஈ வாஸ் அசோசியேட் கேமராமேன் ஆக்ஷனில். ஓகே. எங்களுக்கு கிட்டத்தட்ட 5 years ஜேர்னி இருக்குது ரெண்டு பேருக்கும். ஸோ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுன்றதுனால யூஸ்வலாக அசோசியேட் கேமராமேன் என்ன பேசிப்பாங்க கண்டிப்பா. பண்ணும்போது, நான் படம் பண்ணும்போது நீ தானே கேமரா, நீ படம் பண்ண அப்படி தானே பேசிப்போம். ஸோ அந்த ஒரு அப்படி பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆனது தான். ஸோ அதனால் எங்களுக்குள்ள அந்த ஈகோ இருக்காது. இப்போ அவன் வந்து நான் ஒன்று வைக்கிறேன் அப்படின்னா அவன் வந்து என்கிட்ட வந்து சொல்லிட்டு போவோம், இதில் கொஞ்சம் மாற்றி வைடா நல்லாயிருக்கும் அப்படின்வான். அப்படியே நல்லா இருக்குன்னா வச்சு விடுவேன். நான் அவன் ஒன்று வைப்பான், நான் போய் சொல்லுவேன் இல்லை இது செட் ஆகல, இது எனக்கு மாற்றுனா அது கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் அவன் மாற்றிப்பான். ஸோ எங்களுக்கு அந்த எங்கள் ரெண்டு பேருக்குள்ள அந்த கேப் இல்லாததுனால அது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது ஒர்க் பண்ணும்போது. இப்போ நீங்க வந்த பட்டறையே அப்படி ஒரு பட்டறை சுந்தர் சி சார் கூட ஒர்க் பண்ணல அப்படின்ற மாதிரி. அங்கே எல்லாத்துக்கும் ட்ரெயினே தானே வெளியே ஆமா, வரும் ஆமா, காம்பவுண்ட்ல இருந்து. இல்ல இப்போ அவர்கிட்ட நீங்க போய் இந்த ஒர்க்ஸ் காட்டும் போது அவர் தான் சஜஸ்ட் பண்ண அவர் வந்து உண்மையாக நாங்கள் ட்ரெயிலர் நானும் கார்த்தியும் தான் போயிட்டு சுந்தர் சார்கிட்ட ட்ரெயிலர் காமிச்சோம். ஓகே ஓகே. அவர் வந்து பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினார். டெக்னிக்கலாக சொல்லி எல்லாமே பார்த்துட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் சொல்லுங்க ஸ்வீடன் படம் மாதிரி இருக்குன்னாரு. ஆஹா. ஸ்வீடிஷ் ஃபிலிம் மாதிரி இருக்குடா நீங்கள் எடுத்துருக்கிறது அப்படின்னு சொன்னார். உண்மையிலே அது எங்களுக்கு ஹாப்பியாக இருந்தது, எனக்கும் சரி கார்த்திக்கும் சரி. ஏன்னா நாங்கள் அவர்கிட்டருந்து வந்து அவரை இன்ஸ்பயர் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண எல்லாமே கற்றுக்கிட்டோம். ஸோ அவர் வாயிலேருந்து அப்படி ஒரு வார்த்தை வரும்போது ஓகே நம்ம ஏதோ கரெக்டாக தான் பண்ணியிருக்கணும் போல இது அப்படின்ற மாதிரி. ஹி லவ்ட் இட். ட்ரெயிலர் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டினார். ஓகே. நம்ம இங்கே யாரோ காஞ்சிபுரமா நீங்க? ஆமாம். ஏன்னா கீழே கமெண்ட்ல பாக்குறேன் ஃபேன்ஸ் கிளப் மாதிரி தெரிவிக்க வர்றாங்க அண்ணன் காஞ்சிபுரம். ஆமா, அதெல்லாம் டக்குன்னு சொல்ற பாருங்க, காஞ்சிபுரம் மச்சான் நம்ம காஞ்சிபுரத்தே ப்ரௌட் ஆகிட்டு அப்படின்ற மாதிரிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க கமெண்ட்ஸ்ல. இந்த டீச்சரோட கமெண்ட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ தான் நான் பார்த்தேன், ஸ்க்ரால் பண்ணிட்டே இருந்தேன், என்ன இது பயங்கரமா டெக்னிக்கலா நல்லா இருக்குன்ற போது கீழே பார்த்தா மச்சான் காஞ்சிபுரத்தே ப்ரௌட் ஆகிட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு நம்ம சினிமாவை நோக்கி ஒன்று வந்து நம்ம ஒன்று சாதிக்கும் போது எல்லாருமே வந்து நம்மளை கொண்டாடுறாங்கல்ல, அது ஆரம்பத்திலே அப்படி இருக்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பினஸ் ஃபீல் தானங்க இது. நம்ம அதுக்காக தானே ஆசைப்பட்டோம். நடக்கும்போது ஹாப்பியாக தான் இருக்குது. பட் நீ இது நான் இந்த கமெண்ட்டை பார்க்கல. இல்லை இப்போ நான் போகும்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு, ஏன்னா டக்குன்னு நம்ம இது சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதான் இந்த கார்த்திக் விஷயம் இன்னொரு விஷயம் நமக்கு டிஓபி கிட்ட சொல்லணும். பிகாஸ் வைல் ஷூட்டிங் ஒன்லி ஷூட் பண்ணும்போது அவர் லைட்டிங் செட்டப்லேருந்து அந்த ரெட் க்ரீன் அண்ட் yellow அந்த ப்ளூ கைண்ட் ஆஃப் டிண்ட்டில் ஒரு செட் பண்ணியிருந்தார். ஸோ நான் கேட்டேன் லோகேஷ்க்கு, லோகேஷ் கலர் கிரேடிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல லோகேஷ் எப்படியானா, இல்லை சார் டிஏ வந்து மைண்டில் வச்சு நிறையா பண்ணியிருக்கான் சொல்லு. அப்படியா இருந்துச்சு. ஓகே. கட் பண்ணி பார்த்தா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் gave him DI Studio Red Chillies. Red Chillies has a very good technical equipments for the color grading, DAing and all. And imagine, enga padam, down south padam, a crime thriller, Red Chillies banner and the poster போட்டு அங்கே ஒர்க் நடந்துட்டு இருக்கு. And you see the quality, இவ்வளோ நல்லா இருக்கு குவாலிட்டி. Karthik has put all his best IQ for this film. சிறப்பு. அண்ட் உங்க நண்பர் இயக்குற படமும் May 1 வருது, ரெட்ரோ. ஸோ அது பேசிங்களா? ஆனால் ஒரே மந்த்ல வரும், ஆல் த பெஸ்ட் அப்படின்னு ஏதாவது பேசினீங்களா? இல்லை கார்த்திக் சுப்ராஜ் ஒரே மந்த்ன்றதுல பட் கார்த்திக் சுப்ராஜ் படம்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அண்ட் ஆஸ் அ ஃபேன் பாயா நானும் வெயிட் பண்ணுறேன். ஓகே. பட் இங்கே ப்ரமோஷன் போயிட்டு இருக்கு. லோகேஷ் சார் 2 hours 3 hours கொடுத்தா
போயிட்டு படம் பார்த்து வந்து திருப்பி ப்ரொமோஷன் பண்ணலாம். இல்லை நானும் போனோம்ல. ஆமாம் எல்லாருமே போவாங்கல்ல. ஆமாம் கரெக்ட். இந்த ரெட்ரோ பற்றி பேசுனாலே இந்த டபுள் எக்ஸில் பற்றி பேசணும். ஜிகிர்தன் டபுள் எக்ஸில் அது அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் அது உங்கள் வில்லனிசம் இருக்குமே, அது ஒரு பீக். அந்த லைக் ஒரு ஃபேஸ் ஆஃப்லாம் ஒரு இறக்கம் இல்லாத ஒரு எப்படி சொல்கிறது கொடூரன் மாதிரி ஒரு நின்று அது பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தும் போது எப்படி அது ப்ரிப்பேர் ஆகுறீங்க? எனக்கு அது புரியவே இல்லை. அது ஒரு செட்டப்பை டைரக்டர் தான் லைக் சார் சொல்கிற மாதிரி டைரக்டர்ஸ் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் அந்த ஒரு கேரக்டர் பற்றி எவ்வளோ இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைக்குமோ அவ்வளோ நல்லா நடிக்க முடியும், அவ்வளோ நல்லா ஆக்டர் ஆக முடியும். See, yeah, people name us we are good actors, but unless you are given more information. ஓகே. ஸோ டீட்டெயிலிங் எழுதுகிற சீன்லேயே எழுதுகிற டைலாக்ஸ்லேயே இருக்கும் அந்த டீட்டெயிலிங். நம்ம புரிஞ்சுக்கிட்டா ஆப்வியஸ்லி நம்ம கேரக்டர் கிட்ட போயிடும். ஈவன் வித் லோகேஷ் ஆல்சோ அரவிந்தன் கேரக்டர் பண்ணும்போது ஒவ்வொரு டயலாகும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் மூடும் ரொம்ப டீட்டெயிலாக பிஃபோர் கோயிங் டு ஷூட்டே எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டாரு. ஸோ ஆன் த செட்ஸ் போய் லோகேஷ் இது எப்படி அது எப்படி எனக்கு கொஷின் கேட்குற தேவையில்லை. ஷூட் வாஸ் திஸ் வே பிகாஸ் வி நீட் டு ஷூட் 2 languages. ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த டைரக்டர். அவங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் தான் வில் பிகம் அ பெட்டர் ஆக்டர். ஓகே, லெட்ஸ் டாக் அபவுட் தி வேரியேஷன் ஆஃப் த இன்ஸ்பெக்டர்ஸ். அந்த ஒரு போலீஸ் கேரக்டர்ஸ் பற்றி பேசுகிறேன். அதுலேயும் ஒரு போலீஸ் ஜிகிர்தன் டபுள் எக்ஸ், அப்புறம் இன்ஸ்பெக்டர் ரிஷி, இப்போ 11 அப்படின்னும் போது நீங்கள் ஏதாவது இந்த சாப்டருக்கு ஓகே இவன் இல்லை இன்னொன்று வேறு ஏதாவது கொடுப்போன்றது வச்சுட்டே இருப்பீங்களா? இல்லை ஒவ்வொரு போலீஸ் ஒவ்வொரு மாதிரியா இருப்பாங்க. அந்த பாடி லாங்குவேஜ் அது கொண்டு வருது எப்படி? இதான் டைரக்டர்ஸ் ஓகே அவங்க இப்படி தான் வேணும் அப்படின்றது. ஆமாம் அவங்க கூட உட்காந்து டிஸ்கஷன் பண்ணும்போது அவங்க என்ன டீட்டெயிலிங்காக எழுதியிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு கதை எழுதிருக்கு 2 years 3 years 4 years எடுத்திருப்பாங்க. பட் அந்த 3-4 years ஸ்பேனில் அவங்க யோசிச்ச ஒவ்வொரு அந்த கேரக்டரை பற்றி யோசிச்சிருப்பாங்க இல்லையா, அதோட ஒரு 2% டீட்டெயில் கிடைச்சாலும் போதும் எங்களுக்கு. அது ஒரு தீனி போல லைக் வி கேன் டெவலப் இட். ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த டைரக்டர்ஸ் ஒன்லி ஹவு தே டிசைன் த கேரக்டர் ஆர்க். உங்களுக்கு ஏதாவது மறக்க முடியாத தருணங்கள்னா 11 படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல? எனக்கு மறக்க முடியாது இருக்கும் இல்லையா, மற்றவங்களுக்குலாம் பயங்கர மறக்க முடியாது. ஒரு ஏகப்பட்ட டேக் வாங்கின ஒரு அப்படின்னா என்ன சீன் அது? ஒரு தமிழ் தெலுங்குக்காக பண்ண போகும்போது தெலுங்குல ஒரு சின்னதாக ஒரு இது ஆச்சு, அது மறக்கவே முடியாது அப்படின்னு. ஏன் டைலாக்ஸ் ஞாபகம் இருக்கா? நான் தெலுங்குல எங்களுக்காக சும்மா இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி. இப்போ மேம் அவங்களுக்கு எப்படி வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் தெலுங்கு டப்பிங் ஆர்டிஸ்ட் பார்த்துட்டு 1 day முடிக்கிறத வந்து நான் வந்து ½ day முடிக்கிறேன்னாங்களோ, நமக்கு 1 day முடிக்கிறது 2 days முடிக்கிறது. அது வந்து பேலன்ஸ் ஆயிடும். இப்போ அந்த பேமெண்ட் வந்து இது கொடுத்து பேலன்ஸ் பண்ணி சரி சொல் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக சீரியஸ்லி கோயின்சிடென்ஸ் சொல்கிறேன். தெலுங்குல இப்போ ரித்விகா மேம் கேரக்டருக்கு வந்து நாங்கள் 2 டெஸ்ட் பண்ணோம் டப்பிங்கு, 2 வாய்ஸ் பண்ணோம். 2வது வாய்ஸ் கிடச்சிருச்சு. அவருக்கு 9th வாய்ஸ் தான் அவர் கிடச்சிது. ஓகே, பர்ஃபெக்டாக மாட்டுறது அப்படின்னு. ஆமாம், எந்த வாய்ஸ் வச்சாலும் அவர் ஃபேஸில் உட்காரவே மாட்டேங்குது. இங்கே எப்படி நான் கஷ்டப்பட்டனோ இவர் கேரக்டர் கிடைக்கிறதுக்கு, கிடைச்சதுக்கப்புறம் நான் அங்கே போய் கஷ்டப்பட்டு இருக்கேன் தெலுங்குல வாய்ஸ்க்காக. ஆமாம் பேசுகிறேன். ஒன்று வந்து எனக்கே வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு 5-6 வாய்ஸ் போனதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் பண்ணோம், ஒரு 80-90% வரும் இல்லையா. எனக்கு சரி இது வச்சு போயிடலாமா, இதுக்கப்புறம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல அப்படின்ற பக்கத்தில் டப்பிங் இன்ஜினியர் இருப்பார். அவர் இல்லை என்ன சார் அப்படின்னா நோ அப்படின்ட்டார். அவர் எனக்கு செட் ஆகலை அப்படின்ட்டாரு. அப்புறம் கடைசியாக ஒருத்தர் வந்தார், கரெக்டாக ஒரு 9th வந்து அவர் வந்து பேசும்போது தான் இவர் பேசுகிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்பாடா இங்கே கிடச்சிட்டாங்க ஒருத்தர், பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு படத்தை வந்து எடுத்து கொடுக்கும் போது எந்த ஒரு காம்ப்ரமைஸ். ஆனால் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சொல்கிறேன், அவர் அப்போ தான் டப்பிங் கார்டு புதுசாக எடுத்தார். அவர் டப்பிங் கற்றுக் கொடுக்கறதுக்குள்ள நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். வந்தவருமே ஒரு பிரச்சனையில் வந்துருக்காரு. அவர் இப்போ டப்பிங் ஸ்டுடியோ ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறாரு. உங்களுக்கு இப்போ தான் ஒரு 1 month ஆச்சுங்க அப்படின்னு. 1 month ஆச்சு. அப்போ இன்ஜினியர் கேட்குறாரு, ஐயோ அப்போ நான் தான் உனக்கு கற்று தரணுமா டப்பிங் இப்போ அப்படின்னு. ஸோ அவர் கூட ஒரு 3 days போச்சு எங்களுக்கு. சூப்பர், பரவாயில்ல, நிறைய விஷயங்கள். பட் அந்த டிலேக்கான ப்ராசஸ் என்னவா இருக்குன்னா, இப்போ நவம்பர் மந்த் மாறி போகும்போது அந்த ஒரு நம்மளுக்கு ஒரு வெறுப்பு தாண்டி ஒரு இது ஒரு ஏக்கம் வந்துடும்ல, என்னடா இது நம்ம ரெண்டுமே எனக்கு இல்லைங்க சீரியஸ்லி. இல்லை நான் வந்து ப்ரொடியூசர் கிட்ட சொல்லும்போது சரி, அவர் நாங்கள் பேசும்போது சொல்லி we are waiting for a good date, அவ்வளோதான். இது வந்து நம்ம ஒரு நல்ல டேட்டை ரிலீஸ் பண்ணி 2 பக்கமும் நல்லா ரீச் பண்ணுன்றது தான் தாட் ஐடியா. அதுதான் நமக்கு ஒரு தள்ளி போகுதுன்னா, நான் எப்பவுமே அவர் என்கிட்ட சொல்கிறதா தான் சரி, நான் அவரை சொல்கிறதா சரி, தள்ளி போகுதுன்னா ஏதோ நல்லதுக்கு தான், அவ்வளோ அப்படி தான் நினச்சி போனாங்க. நாங்கள் அது உண்மையில் நான் அதை பற்றி நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஓகே, நம்ம நவம்பர் பிளான் பண்ணியிருந்தோம், அப்புறம் போஸ்ட் பண்ண வச்சதுக்கப்புறம் ஐ நெவர் ஃபீல் பேட். ஓகே, ஏதோ ஒரு குட் ரீசனுக்காக தான் போயிருக்கு. ஆனால் இப்போ வி ஆர் வெரி ஹாப்பி. ஏன்னா இந்த டேட் வந்து 2 பக்கமே வி ஆர் வெரி ஹாப்பி வித் திஸ் டேட். ஓகே, அதுன்றப்போ நான் சீரியஸாக நான் அது பேடாலாம் ஃபீல் பண்ணல. ஐ வாஸ் வெரி ஹாப்பி, நார்மல். சூப்பர். ஓகே, அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இல்லைனா இன்ட்ரெஸ்டிங் அந்த மோர் தென் லைக் இன்ட்ரெஸ்டிங் என்ன இருக்குதுன்னா, லைக் ஐ சி திஸ் தமிழ் ஆர்டிஸ்ட் வந்து தி வே தே ஆர் பேஷனேட் டு லேர்ன் தி அதர் லாங்குவேஜ் அண்ட் பர்ஃபார்ம். தி பிக்கெஸ்ட் டாஸ்க் என்னன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டேக் ஒரு லாங்குவேஜில் பண்ணதுக்கப்புறம் அடுத்த டேக்கும் அதே கன்சிஸ்டன்சிலே, அதே நுவான்ஸில், அதே மாடுலேஷனில், ப்ளஸ்
அதே ஒரு மூடில் பண்ணணும். ஓகே, அண்ட் வாட் ஐ லைக் இஸ் all the Tamil actors which I worked with them, so madly passionate about cinema. Though they are like, they have done many films, they have experience, they are known face, but still அந்த ஒரு சின்ன ஸ்மால் ஐ பிளிங்க், அந்த நுவான்ஸ்லேருந்து, ஒரு டயலாக்லேருந்து, ஒரு வார்த்தைலேருந்து எதுவுமே விடாமல் தே லேர்ன் த லாங்குவேஜ் ஃபாஸ்ட் அண்ட் தே மேட் ஷோர் இவங்களால ப்ரொடக்ஷனுக்கு டிலே ஆகக்கூடாது. சி, யூஸ்வலி ஆர்டிஸ்ட் வில் நாட் கேர் ஃபார் டேக்ஸ், தே ஷுட் நாட் ஆக்சுவலி. ஏன்னா ஒரு நல்ல டேக் கிடைக்கிறதுக்காக தான் இவ்வளோ டேக் எடுக்கிறோம். ஓகே, பட் எல்லா டேக்கும் அவ்வளோ ப்ரிசைஸ் ஆக்யூரஸியில் பண்ணுறது வந்து ரொம்ப டஃப். அது லைக் திலீபன் சார் இருக்கார். திலீபன் சார் வந்து அவருக்கு தேவையில்லை, சார் ப்ராம்ப்ட் கொடுங்க சார் பண்ணிடுறேன், ஏதோ அவங்க பண்ணலாம். ஓகே, ப்ராம்ப்ட் ட்ரை பண்ணார், சொந்தமாக ட்ரை பண்ணார், என்ன கேட்குறாரு, மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாரும் கேட்குறாரு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஈடிஸ் யாருக்கிட்ட என்னென்ன ஹெல்ப் போடுறாங்க. எஸ், ஹீஸ் ட்ரைங் டு கெட் தேர். அண்ட் ஈவன் ஷீ, நான் பார்த்து லைக் டயலாக் பேப்பர் எடுத்து படிச்சுட்டே இருப்பாங்க. ஷீ இஸ் ரிஹர்ஸ்ட் ஸோ மச். ஸோ வென் த கேமரா இஸ் தேர் 1 or 2 டேக்ஸில் முடிஞ்சிடுது. ஸோ இன் தட் வே தமிழ் தெலுங்கு எடுக்கும்போது ஒரு ப்ரொடக்ஷனுக்காகட்டும், டைரக்டருக்கு, ஒரு டீமுக்காகட்டும் ரொம்ப ஹெல்ப் ஆகுது. மை டேக் அவே வித் திஸ் 11 தமிழ் வந்து the artists and the technicians, you know, like mad about cinema. In the team are totally mad about cinema, and it was an amazing experience and great learning also. சூப்பர்ண்ணா. நீங்கள் சொல்லுங்கள். எனக்குமே வந்து 2 லாங்குவேஜ்லையும் பண்ணுறது, டெய்லி அந்த ஷார்ட்ஸ் எடுக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இப்போது தெலுங்குல, தமிழில் ஓகே நம்ம அது பண்ணுறது தான், தெலுங்குல எடுக்கும்போது ஒரு சின்ன டைலாக் மிஸ் ஆனால் கூட விட மாட்டாங்க இவங்க, அங்கேருந்து வந்துடுவார். சரியா இருந்ததா, சரியா இன்னும் ஒரு டேக் போயிடலாமா, ஆமாம் அது கேட்குறதே அது கொஞ்சம் இது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஸோ அது எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ சார் கூட ஒர்க் பண்ணும்போது கூட பெரிய டைலாக்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே நாங்கள் டேக் போனாலுமே, தெலுங்கு டேக் போனாலுமே வந்துட்டு ரொம்ப காமாக அமைதியாக உட்காந்து எங்களுக்காக, ஸோ அந்த காம்பினேஷன் சீன்ஸ்லலாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தெலுங்குல இந்த படத்துல மெயின்லி தெலுங்கு வெர்ஷன் ஷூட் பண்ணுறது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுவாக இருக்குது. சூப்பர். ஸோ அதாவது ஒரு 51 டேஸில் வந்துட்டு தமிழ் தெலுங்கு ட்ரெமெண்டஸாக வந்து ஷூட் பண்ணி ஒரு ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணுறது பெரிய டாஸ்க்கு. அதை வந்து பார்க்கும் போதே அவுட்புட்டே வந்துட்டு 51 நாளில் பண்ண மாதிரி தெரியலையா, அதுப்பா அப்படின்ற மாதிரி. நாங்கள் சொன்ன மாதிரி ப்ரீ ப்ரொடக்ஷன் லோகேஷ் இஸ் வெரி பிரெய்னி. இவர் தான் ஐக்கியூவில் போல இருக்கு, அந்த கில்லர் இல்லை ஐக்கியூவில் இவர் தான். அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ, ஆஃப்டர் 11 பிஃபோர் 11 என்ற ஒரு விஷயம் அவர் கூட நடக்கும் பாருங்க. பிகாஸ் சூப்பர், ஹீ இஸ் அ வெரி குட் ரைட்டர், ஹி ஹாஸ் அ வெரி குட் சென்ஸ் ஆஃப் லீடர்ஷிப். ஒரு படத்துக்கு கேப்டன் ஆஃப் த ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் நாட் ஓன்லி மேக்கிங், இட்ஸ் ஆல்சோ மேனேஜிங் த ஹோல் டீம். ஸோ ஹீ மேனேஜ் த ஹோல் டீம் டு கெட் திஸ் பியூட்டிஃபுல் அவுட்புட். அண்ட் May 16th கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து இந்த த்ரில்லிங் சர்ப்ரைஸ் வாட் வி ஹாவ், எங்கள் படத்தில் என்ன சர்ப்ரைஸ் இருக்கோ அது 100% த்ரூ த டைரக்டர்ஸ் they will enjoy for sure. So we are expecting May 16 இந்த படத்தை வந்து பார்த்துட்டு அண்ணனை கையில் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, அண்ணன் கையில் கடிக்கக்கூடாது. ஐ ஃபீல் அவர் கையில் கடிக்கவே கூடாது. நாங்களே போகணும், சார் எங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க சார் கேட்கணும். 4 பேர் தள்ளி தான் இருக்கேன், போனால் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். சிறப்புண்ணா, ரொம்ப ஜாலியான கான்வர்சேஷனாக போச்சு. அண்ட் May 16 we are expecting. அப்புறம் போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய பேசுவோம் நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் வேல்யூபிள் டைம். ரொம்ப தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025.